பேடிஎம் வழங்கும் இண்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் வரும் ஏப்ரல் 5 மற்றும் 6 தேதிகளில் சென்னை மீனம்பாக்கம் ஏஎம்ஜெயின் கல்லூரியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். இண்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் 2025. தமிழகத்தில் அதிகரித்து வரும் மின் தேவையை சமாளிக்க 660 மெகாவாட் எண்ணூர் அனல் மின் உற்பத்தி விரிவாக்க திட்டத்தை செயல்படுத்த மின் வாரியம் திட்டமிட்டுள்ளது. தமிழகத்திற்கு ஏப்ரல் 6ஆம் தேதி வருகை தரும் பிரதமர் மோடியை கண்டித்து தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். சிறுபான்மையினரை திருப்திப்படுத்தும் அரசியல் விளையாட்டை கைவிட்டு மக்களுக்கு உதவும் வகையில் வக்ஃபு மசோதாவை ஆதரிக்குமாறு கேரள எம்பிக்களுக்கு அம்மாநில பாஜக தலைவர் ராஜீவ் சந்திரசேகர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஆற்று மணலை அரசால் நிர்ணயிக்கப்பட்டுள்ள ஒரு யூனிட் 2650 ரூபாய் என்ற விலையை அடிப்படை விலையாக வைத்து ஆன்லைன் முறையில் ஏலத்தில் விட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் வாரிசை RSS முடிவு செய்யும். அந்த நபர் மகாராஷ்டிராவைச் சேர்ந்தவராக இருப்பார் என்று உத்தவ் பிரிவு சிவசேனா கட்சியின் மூத்த தலைவர் சஞ்சய் ராவத் தெரிவித்துள்ளார். ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு கொல்கத்தாவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இஸ்லாமியர்களின் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய போது சிறுபான்மையினரை பாதுகாப்பது பெரும்பான்மையினரின் கடமை என்று மேற்கு வங்க முதல்வர் மமதா பானர்ஜி தெரிவித்துள்ளார். மியான்மரில் கடந்த வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட பயங்கர பூகம்பத்தின் போது பல்வேறு மசூதிகளில் தொழுகையில் ஈடுபட்டிருந்த 700 முஸ்லிம்கள் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் கோடை வெயிலால் தவிக்கும் பறவைகளுக்கு நீரும் உணவும் கொடையளிப்போம் என தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு 65 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 8425 ரூபாய்க்கும், சவரனுக்கு 520 ரூபாய் உயர்ந்து 1 பவுன் 67,400 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. 1 கிலோ வெள்ளியின் விலை 1,13,000 ரூபாயாக உள்ளது. நிதி முறைகேடு குற்றச்சாட்டில் சிக்கியுள்ள பிரான்ஸ் வலதுசாரி கட்சி தலைவர் மரியன் லீ பென் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கரில் தண்டோவாடா பகுதியில் பாதுகாப்பு படையினர் நடத்திய என்கவுண்டரில் நக்சல் தலைவி ரேணுகா என்கிற பானு சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். 400 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தும் தெலுங்கானா அரசின் நடவடிக்கைக்கு எதிராக போராட்டம் நடத்திய ஹைதராபாத் பல்கலைக்கழக மாணவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்த சம்பவத்திற்கு கண்டனம் எழுந்து வருகிறது. வயநாடு தொகுதி காங்கிரஸ் எம்பி பிரியங்கா தனது தொகுதி மற்றும் மலப்புரம் மாவட்டத்தில் நடந்த பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். பின்னர் அவரது வாகனத்தை வழிமறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட யூடியூபர் அனீஷ் ஆபிரஹாமை போலீசார் கைது செய்தனர். வேக்சின் மைத்ரி திட்டத்தின் கீழ் கொரோனா காலத்தில் தடுப்பூசிகளை வழங்கியதன் மூலம் உலகின் நன்மதிப்பை இந்தியா பெற்றது என்று காங்கிரஸ் எம்பி சசி தரூர் மோடி அரசை பாராட்டியுள்ளார். வக்ஃபு திருத்த சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் விரைவில் தாக்கலாக உள்ள நிலையில் அதனை ஆதரிக்க கேரள எம்பிக்களுக்கு அம்மாநில பாஜக தலைவர் ராஜீவ் சந்திரசேகர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். திட்டக்குடி அருகே கொட்டகை அமைத்து கள்ள ரூபாய் நோட்டுகளை அச்சடித்து வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகி தப்பி ஓடிய நிலையில் அவரை போலீசார் தேடி வருகின்றனர். தாய்லாந்தில் நிலநடுக்கத்தால் 30 மாடி கட்டிடம் சரிந்து விழுந்த இடத்திற்கு சட்டவிரோதமாக சென்றதாக கட்டிட கட்டுமான திட்ட மேலாளர் உட்பட சீனர்கள் 4 பேரை போலீசார் கைது செய்தனர். ஆசியாவின் டெட்ராய்ட் சென்னை தான் என்று தமிழக அரசு பெருமிதம் தெரிவித்து வரும் நிலையில் உலகின் மிகப்பெரிய மின்னணு வாகனங்கள் உற்பத்தி நிறுவனம் தமிழகத்தை புறக்கணித்துவிட்டு தெலுங்கானாவுக்கு சென்றிருப்பது உண்மையாகவே கவலை அளிக்கிறது என்று பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். பூகம்பத்தால் பாதிக்கப்பட்ட மியான்மருக்கு ஆபரேஷன் பிரம்மா நடவடிக்கையின் கீழ் 52 டன் நிவாரணப் பொருட்களை கடற்படை கப்பல்கள் மூலம் இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. அமெரிக்காவைச் சேர்ந்த பெண் ஒருவர் 1000 ரூபாய்க்கு வாங்கிய ஓவியம் பிரெஞ்சு ஓவியர் ரெனாயர் வரைந்த ஓவியமாக இருந்தால் அது 8.5 கோடி ரூபாய் வரை ஏலம் போக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்தில் நாளை முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை வாகனங்களுக்கான இ-பாஸ் நடைமுறையில் புதிய கட்டுப்பாடுகளை அமல்படுத்துவதாக மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். காசாவில் உள்ள ரஃபா நகரில் இருந்து பொதுமக்கள் வெளியேற இஸ்ரேல் ராணுவம் உத்தரவிட்டுள்ளது. ரஃபா நகரில் மிகப்பெரிய அளவில் தரைவழி தாக்குதலை நடத்த இஸ்ரேல் ராணுவம் திட்டமிட்டுள்ளதால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு மற்றும் காஷ்மீருக்கான முதல் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையை ஏப்ரல் 19ஆம் தேதி பிரதமர் மோடி கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். ஜம்மு, கத்ரா, ஸ்ரீநகர் ஆகிய பகுதிகளை இணைக்கும் வகையில் இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்படும்.
மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்ட மகளிரிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டு இன்னும் 3 மாதங்களில் தகுதி வாய்ந்தவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் உதவித்தொகை கிடைக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி உத்திரம் ஆராட்டு திருவிழா 10 நாட்கள் நடைபெறும். இந்த ஆண்டுக்கான திருவிழாவை ஒட்டி நாளை மாலை 5 மணிக்கு கோவில் நடை திறக்கப்படுகிறது. வரும் ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் இந்திய பொருட்கள் மீது ட்ரம்ப் விதிக்கும் வரியை சமாளிக்க மொரீஷியஸ், ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளின் சந்தைகளுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்ய இந்தியா திட்டமிட்டுள்ளது. கடலூர் பண்ருட்டியில் பெட்ரோல் பணம் கேட்ட பெண் ஊழியரை திமுக பிரமுகர் சீனு தாக்கியதாக புகார் எழுந்துள்ளது. சிசிடிவி காட்சிகள் வைரலாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மியான்மர் பூகம்பத்தின் தாக்கத்தில் தாய்லாந்தில் 30 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்து பலர் உயிரிழந்தனர். கட்டுமான தரம் குறித்த சர்ச்சையில் சீன நிறுவனம் சிக்கியது. அனுமதியின்றி சென்ற 4 சீனர்கள் கைது செய்யப்பட்டனர். தேனி மாவட்டத்தில் அரசு பள்ளி ஆசிரியர் பிரகாஷ் மற்றும் குபேந்திரன் சத்துணவு பொறுப்பாளர் பாண்டியம்மாளை பாலியல் தொந்தரவு செய்ததாக புகார். போலீசார் கண்துடைப்பு நடவடிக்கை மேற்கொண்டதாகவும் தொடர்ந்து கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் இறந்தவர்களின் குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் சடலத்துடன் போராட்டம் நடத்துவதை தடுக்க சட்டம் இயற்ற வேண்டும் என போலீஸ் கமிஷன் பரிந்துரைத்துள்ளது. ஆதி திராவிடர் மாணவர் விடுதிகளில் தரமற்ற உணவு வழங்கப்படுவதாகவும் மாணவர்களின் உணவு கால்நடை பண்ணைகளுக்கு விற்கப்படுவதாகவும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். மாணவர்களின் உணவுப்படி உயர்த்தி தரமான உணவு வழங்க திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். கர்நாடகாவிற்கு மின்சாரம் வழங்கக்கூடாது என 400க்கும் மேற்பட்ட விவசாயிகள் நெய்வேலி NLC அனல் மின் நிலையத்தை முற்றுகையிட்டு பூட்டு போட முயன்றதால் காவல்துறையினர் அவர்களை கைது செய்தனர். சென்னை திருமங்கலத்தில் வணிக வளாகங்களில் பார்க்கிங் கட்டணம் வசூலிக்க கூடாது என சென்னை மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. சம்பவம் தொடர்பாக மனுதாரருக்கு 10,000 ரூபாய் இழப்பீடு வழங்க நீதிமன்றம் உத்தரவு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. நாளை முதல் ஏப்ரல் 4ஆம் தேதி வரை வெப்பநிலை 2 to 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டுக்கான தொழில் முதலீடுகள் பிற மாநிலங்களுக்கு செல்வது ஏன்? தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் விஷயத்தில் தமிழ்நாடு எங்கு பின்தங்கியிருக்கிறது? முதலீடுகளை ஈர்க்க மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் என்னென்ன என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். மகா கும்பமேளா புகழ் மோனலிசாவுக்கு நடிக்க வாய்ப்பு வழங்கிய இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டார். புதிய கல்விக் கொள்கை நமது கல்வி முறையை இந்தியமயமாக்குகிறது. எனவே அதனை சோனியா காந்தி ஆதரிக்க வேண்டும் என்று மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் கேட்டுக்கொண்டுள்ளார். தென்காசி ராஜபாளையத்தில் இருந்து மதுரை செல்வதற்கு 4 சுங்கச்சாவடிகள் உள்ள நிலையில் மதுரை கொல்லம் 4 வழிச்சாலையில் நத்தம்பட்டியில் புதிதாக சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டு வருவது வாகன ஓட்டுநர்கள் இடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் தொடரும் குற்றச்சம்பவங்களை முழுமையாக தடுக்க உளவுத்துறையை வலுப்படுத்த வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் கூறியுள்ளார். 200 ஆண்டுகள் நீடித்து இருக்கும் வகையில் தலா 100 கிலோ காப்பர் கம்பிகளால் புதிய தொழில்நுட்பத்தில் பிரம்மாண்டமான 3 முனீஸ்வரன் சிலைகளை தத்ரூபமான முறையில் மாமல்லபுரம் சிற்ப கலைஞர்கள் வடிவமைத்துள்ளனர். ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி மதுரை திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள நெல்லித்தோப்பு பகுதியில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். பின்னர் ஒருவருக்கொருவர் ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். 111 ஆண்டுகளாக சேவை புரிந்த பாம்பன் ரயில் பாலம் புதிய பாலத்தின் வருகையால் ஓய்வு பெறுகிறது. 1914ஆம் ஆண்டு திறக்கப்பட்ட இந்த பாலம் இந்தியாவின் முதல் கடல் பாலமாகும். புதிய பாம்பன் ரயில் பாலம் மேம்பட்ட தொழில்நுட்பத்துடன் கட்டப்பட்டு வரும் 6ஆம் தேதி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட உள்ளது. விழுப்புரத்தில் அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கும் மாணவரை உடற்கல்வி ஆசிரியர் தலையில் பெரம்பால் அடித்ததால் மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்யா ஒத்துழைக்காவிட்டால் அந்நாட்டு கச்சா எண்ணெய் மீது 25% வரி கூடுதலாக போடப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தென்கொரியா, ஜப்பான், சீனா உள்ளிட்ட நாடுகளில் இருக்கும் வசதிகள் டெல்லி மெட்ரோவில் செயல்படுத்தப்பட்டுள்ளன. இந்தியாவில் இருக்கும் இதுபோன்ற வசதிகளை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் கண்டென்ட் கிரியேட்டர்களும் உலகிற்கு வெளிப்படுத்தாதது ஆச்சரியமளிக்கிறது என்று ஜெர்மனியைச் சேர்ந்த சமூக வலைதள பிரபலம் தெரிவித்துள்ளார். ஹிந்தி படித்தவர்கள் யாசகம் எடுப்பவர்களாகவும் தமிழர்கள் யாசகம் இடுபவர்களாகவும் உள்ளனர் என கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் கூறியுள்ளது சர்ச்சையாகியுள்ளது.
புதுச்சேரியில் பிரியாணி கடைகள் அதிகரித்துள்ள நிலையில் அதன் தரத்தை பார்த்து யார் அனுமதி கொடுத்தார்கள் என தெரியவில்லை. அரசும் நுகர்வோரும் இப்பிரச்சனையை கண்டுகொள்வதில்லை என்று முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார்.